ஷேய் பெஸ்ட்டோ பஞ்சாயத்து போர்டு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உள்ள கணக்கு எல்லாம் எடுக்கையில் வெளிநாட்டில் கணக்கு எடுக்கையில் வெளிநாட்டில் கிடந்தான்னா அங்கேயே முடிச்சிருங்கடான்றாரு. எல்லா நாட்டிலையும் இராணுவம் இருப்பான், பட்டணம் தட்டி விட்ருவார். இவன் பட்டணம் தட்டி விட்டு எப்படி ஓடுதான் ஆடுதான் பாடுதான் கையில் பேப்பர் இருக்குது. இதை மாதிரி இவன் எத்தனாயிரம் கோடி வாசிக்கான். தமிழ்நாட்டில் எத்தனாயிரம் கோடி 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 வாசிச்சாலும் அது மாதிரி டெல்லியில் எப்படி வாசித்தான் கோடி 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 அது மாதிரி இவர் பட்டணம் தட்டுவார். டக்குன்னு பட்டம் தட்டுவார். வெளிநாட்டில் கிடக்கானா இராணுவம் போட தாய் இந்தியா நாடு முழுவதும் கிடந்தானா அங்கேயே க்ளோஸ் பண்ணி தூக்கி கடலில் தூக்கி போட்டுருங்கடா அப்படின்வார். கடலில் தூக்கி போட்டுருங்கடா, போட்டு மீனுக்கு இறையாக போட்டும்ன்றாரு. அப்படியே நடுக்கடலில் கப்பலில் கொண்டு போய் அங்கேயே இறக்கி விட்டு கப்பலை கொண்டு வந்துடுவாங்க. நீ அங்கேயே மீனுக்கு இறையாக போயிடுவேன். புரியுதா? சேட்டை பண்ணுறதுக்கா வெளிநாடு. இங்கே வந்து தப்பு செஞ்சுட்டு வெளிநாட்டில் போய் உக்காந்து ஆட்டுதான். அதுதான் பஞ்சாயத்து போர்டில் எலுமிச்சம்பழம் கனி எரிஞ்சிட்டாரு. அடுத்து வறுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அங்கே ஒன்றும் விசக்கு கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, செடி சேர்த்த பவர் வச்சு தானே ஓட்டு தான். அந்த பவரை பூரா ஒன்றும் ஓடாது. அதான் கசக்கியாச்சுன்னா மூளை கசங்கி போவோம். வார்டில் இருக்கிறவனுக்கு மூளை வராது. அந்த மூளையை பூரா அதான் பஞ்சாயத்து போர்ட்டில் உள்ள கணக்கை சட்டியில் போட்டு வறுத்தாச்சுன்னா ஆதார கார்டு ரேஷன் கார்டில் இருக்க மூளை வந்து கசங்கி புழிஞ்சி அப்படியே நாய் மாதிரி போவான், நாய் மாதிரி வருவான். புரியுதா? அதில் சுரட்டி முண்டை பேப்பரை வச்சு 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டால் போகிற விவசாயத்தை அழிச்சிட்டு கண்டார் வழி பிதிக்கி எடுத்து போடுவார். முக்கால்